கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் செய்த பாவங்களுக்காகவும் என்னுடைய அக்கிரமங்களுக்காகவும் 2000 வருடத்துக்கு முன்பதாகவே எனக்காக அடிகளும் பாடுகளும் பட்டு சிலுவையிலே மரித்த என் தேவனை இந்த ஒரு நாள் மாத்திரமல்ல, நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நிலையில் இருக்கும்படி என் தேவன் கிருபை செய்வார் என்ற நம்பிக்கையோடு தேவன் 3வது வார்த்தையாக சிலுவையில் பேசியது, ஸ்திரீயே அதோ உன் மகன். அந்த சீஷனை நோக்கி இதோ உன் தாய் என்ற வார்த்தையை பேசினார். அந்த வார்த்தைக்காக ஜெபிக்க எலிசம்மா அவர்களை அழைக்கிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர அப்பா, உன்னை துதிக்கிறேன், நன்றியோடு துதிக்கிற ராஜா. நேற்றும் இன்றும் மாறாத என் அன்பு தகப்பனே, இந்த வேலையில் இந்த சிலை கொடுத்தேமுக்கு நன்றி ராஜா. எவ்வளோ நாளாக தள்ளப்பட்டு இருந்துச்சு ஆண்டவரே, இந்த சிலை கொடுத்ததுக்காக நன்றி. இதோ பேச போகிற மகனும் 3வது வார்த்தை ஆண்டவரே, மறைத்து நீ வெளிப்படுத்து ராஜா. புது புது ஆத்மாக்க இருதயத்தை தொடு ராஜா. வந்திருக்க எங்கள் இருதயத்தை தொடு ராஜா. அப்பா பேச போகிறதுக்காக நன்றி அப்பா. வல்லமையத்தை பயன்படுத்தி இயேசு நாமத்தினால் தாழ்மையை கேட்டுக்க நல்ல பிதாவே. நன்றிக்கா. 3வது வார்த்தை ஒவ்வொன்றதுக்கும் வேல்யூஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் ஆண்டவர் உலகத்தை படைக்கும்போது கூட வார்த்தையினாலே ஒவ்வொன்றத்தையும் சிருஷ்டித்தார். பகல் உண்டாவதும் உண்டாக கடவுது என்று வார்த்தையை சொல்லும்போது பகல் உண்டாச்சு. யோவான் 1:1 நம்ம படிக்கும்போது கூட ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லி படிக்கிறோம். இப்போ இந்த வார்த்தை இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ 3வது வார்த்தை ஸ்திரீயே அதோ உன் மகன், அந்த சீஷனை நோக்கி இதோ உன் தாய் அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த வார்த்தைக்கு பேச போகிற ஜெயராஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக அதிகமான பலவீனத்தில் பாதிக்கப்பட்ட பொழுது கூட தேவன் அந்த பலவீனத்திலிருந்து மீட்டு அவருடைய மனைவிக்கு இதோ உன்னுடைய கணவர் என்றும், அவருடைய மகன்களுக்கு இதோ உன்னுடைய தகப்பன் என்றும், சேத்துவண்டை கிளைச்சபை ஊழியத்திற்கு இதோ உன்னுடைய ஊழியக்கார மகன் என்றும், பிலதெல்பியா திருச்சபைக்கு இதோ உன்னுடைய உடன் ஊழியக்காரர் என்றும் தேவன் இன்றைக்கு உயிரோடு நம் மத்தியிலே நிற்க வைத்திருக்கிறார். அதனால தான் இந்த வார்த்தையை சொன்னேன். வார்த்தை ஒவ்வொன்றதுக்குமே வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை இன்றைக்கி அவருக்கு கொடுத்துருக்கிறாருன்னா அது தேவனுடைய கிருபை அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். அதே நேரத்தில் இந்த எப்படி சிறியை நோக்கி அவர் இதோ உன்னுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரோ, இன்றைக்கி அவர் சிறியை நோக்கி இதோ மகனை நோக்கி இதோ உன்னுடைய தாய் அப்படின்னு சொல்லி சேர்த்து வச்சார். இதே போல் இன்றைக்கு அவர் மீட்டு நம்மோடு பாடவும், நம்மளோட துதிக்கவும், ஜெபிக்கவும், நம்மோடு பேசவும், அவரோட உயிரோடு எடுத்து ஜீவனையும் பரிபூர்ண பலத்தையும் கொடுத்துருக்கிறார். அதனால் அவர் பலத்த கைத்தொட்டலோட நம்ம அண்ணனை வரவேற்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே அடியனை ஜீவனோடு கூட வைத்த தேவாதி தேவனுக்காக என்னுடைய மனதார அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 3வது வார்த்தை பேசும்படியாக வாய்ப்பளித்த அருமையான போதர் ஐயாவுக்கு என்னுடைய நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 3வது வார்த்தைக்காக நம்ம கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த 3ஆம் வார்த்தைகளை 7 வார்த்தையில் இந்த 3ஆம் வார்த்தை பேசுவதற்காக தேவன் கத்தர் கொடுத்த ஈவுகளுக்காக நன்றி செலுத்தின அடையனை மறைத்துங்க. உடைய வெளியேறப்பட்டத்தினால் என்னை கழுவி முற்றிலும் பரிசுத்தப்படுத்த காத்துக்கொள். இயேசுவி நாமத்து நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. 3ஆம் வார்த்தைக்கு நம்ம கடந்து போகலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் அந்த வார்த்தை சொல்லப்பட்டது இருக்குது என்று சொன்னால், ஆண்டவரை அடிக்கப்படும்போது, அவர் கஷ்டப்படும்போது, அவர் ரொம்ப காயப்படுத்திருக்கும்போது அந்த சூழ்நிலை தான் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில நேரத்தில் நம்ம பிள்ளை கீழே ஊந்துட்டாங்கன்னா சந்தோஷமாக இருக்குமா? ஓடி போய் தூக்கும்ல. அல்லேலூயா. இல்லை நம்ம அப்பா நம்ம அம்மா யாராவது ஒருத்தர் கீழே ஊன்ட்டான்னு ஓடி போய் யாராவது சொன்னால், உங்கள் அப்பா ஊந்துட்டார், உங்கள் அம்மா ஊந்துட்டாங்க, கீழே ஊன்ட்டாங்கன்னு சொன்னால் ஓடும்ல. ஆனால் ஆண்டவர் ரொம்ப வேதனையாக இருக்கும்போது, அடிகள் படும் பொழுது அந்த நேரத்தில் தான் பார்த்து அந்த தாயார் அதோ உன் மகன். இங்கே என்ன குறிப்பிடுகிறது சொன்னால், ஒரு அன்பை குறிக்கிறது. அல்லேலூயா. அதே போல் ஐக்கியத்தை உருவாக்குகிறது.
ஆண்டவருக்கும் தன்னுடைய தாய்க்கு இருக்கிறதான அன்பையும் ஐக்கியத்தை உருவாக்குகிறது. ஆண்டவர் பாடுகளுக்கு முன்பதாக எப்படி இருந்தார், பாடுகள் படும்பொழுது எப்படி இருந்தாலும் சரி, 2 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவது பார்க்கும்போது இயேசு எப்படிப்பட்டவர் இருந்தார் என்று சொன்னால், உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை வாசிக்க வேண்டாம், நான் வாயில சொல்லி நான் முடிக்கிறேன். உன்னத பாட்டு 5:14 பார்க்கும்பொழுது, இயேசு முற்றிலும் அழகுள்ளவர். அல்லேலூயா. அவர் எப்படி இருந்தாருன்னு சொன்னால், அவர் முற்றிலும் அழகுள்ளவர். இப்போது நமக்கு ஏதாவது ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது, எனக்கு கூட குழந்தை பிறந்துச்சு, ஆனால் அப்போ நான் பார்த்த 2 பசங்க நல்லா அழகாக இருந்தாங்கன்னு நான் சொல்லியிருக்கிற நாட்கள் இருந்தது. ஆனால் இயேசு பிறக்கும் பொழுது அவர் அழகாக இருந்தார். அல்லேலூயா. அப்போ இல்லை, அவர் 30 வருடம் 33 வருடமாக அவர் ஊழியம் செய்கிற அந்த 3 வருட காலமாய் அவர் அழகாக தான் இருந்தார். அல்லேலூயா. சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக அவர் அழகாக இருந்தார். அல்லேலூயா. ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிப்பீங்க என்று சொன்னால், நல்லா கவனிங்க, அவர் எப்படி இருக்கிறனா, அவருக்கு அழகும் இல்லை, அவர் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ஃபஸ்ட்லேயே நான் உன்னத பாட்டில் அழகாக இருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம அழகாக இருக்கிறதுக்கு என்னென்னோ பண்ணுறோம், ஆனால் அவர் எதுவுமே பண்ணுறதில்லை. ஆனால் பிறந்தார், வளர்ந்தார், ஆண்டவர் அழகாக இருந்தார். அல்லேலூயா. பிற்பாடு அவர் பாடுகளுக்கு போகுவதற்கு முன்பதாக அழகாக இருந்தார். பாடுகள் அனுபவிக்கும் பொழுது அவருக்கு ரூபமே இல்லாமல் இருந்தார். அப்போது அவ்வளோ பெரிய அடிகள் அவர் வாங்கினார், அவ்வளோ கஷ்டப்பட்டார். என்னென்ன அவர்களை செய்யணுமோ அந்த இரவெல்லாம் அவருக்கு எல்லாமே அவருக்கு என்ன பண்ணாங்கன்னா அவ்வளோ அவரை தொந்தரவு பண்ணினார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ரோமர் 12ஆம் அதிகாரத்து 4ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்ல, என்னுடைய சரீரத்தை அநேக அவயங்களால் நான் கொடுக்கிறேன். என்னுடைய சரீரத்தை அநேக அவலங்களால், என்னுடைய அவயங்கள். இப்போ ஒரு அவயங்கள் ஏதாவது ஒரு பலவீனம் வந்தால் நம்ம எங்கே போகிறோம்? ஆனால் அவர் எந்த டாக்டர் கிட்ட போகல. அல்லேலூயா. அவர் எல்லாத்தையும் அவர் தாங்கினார். எல்லா அவங்களிலே அவர் வாதிக்கப்படும் போது, அடிபடும் போது அவர் தாங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 9:27 பார்க்கும்போது, என் சரீரத்தை நான் ஒடுக்கிறேன்றார் ஆண்டவர். என்னுடைய சரீரத்தை நான் ஒடுக்கிறேன். ஏன்? அவர் அடிக்கும்போது கூட ஒரு வார்த்தை கேட்கல. ஏன் வலி இருக்காது? அவருக்கு இருந்திருக்கும், ஆனால் கேட்கல. நான் ஒடுக்கிறேன், என்னுடைய சரீரத்தை நான் ஒடுக்கிறேன் சொல்லி சொல்றார். அல்லேலூயா. அதே 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, என் சரீரத்தை சுட்டெரித்தாலும் பரவாயில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. என் சரீரத்தை சுட்டெரித்தாலும் கொடுத்தாலும் பரவாயில்லைன்றார் ஆண்டவர். எல்லாவற்றுக்கும் ஒப்பு கொடுத்தார். சில நேரங்களில் நமக்கு ஒரு சின்ன பலவீனம் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறோம்ல, நம்ம எழுந்து முடியல, உட்கார முடியல, படுக்க முடியலன்னு சொல்கிறோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் நான் என்ன பண்ணுறேன்? நான் ஒப்பு கொடுக்குறேன். யாருக்காக ஒப்பு கொடுக்குறாரு? எனக்காக ஒப்பு கொடுத்தார், என்னுடைய குடும்பத்துக்காக ஒப்பு கொடுத்தார், உலகத்திற்காக ஒப்பு கொடுத்தார், நமக்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. 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 இன்னொரு காரியத்தை இப்போ கலாத்தியர் 6:17 சொல்கிறது, என் சரீரத்தை நான் தரித்து கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றையும் அவர் ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னுடைய சரீரத்தை நான் தரித்து கொண்டுகிறேன். அவருடைய சரீரங்கள் அவ்வளோ பலவீனப்பட்டது. பலவீனனா வியாதி வந்து பட்டதில்லை. அவர்களை அடித்து, அவர் துன்புறுத்தினார்கள், அவர் அறைந்தார்கள், அவர் என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்தார்கள். ஏன் ஈட்டியில் கூட குத்துறாங்க, முள்முடி போட்டாங்க, அடித்தாங்க, என்னென்ன பண்ணுமே அத்தனை பண்ணார். அவர் குற்றம் செய்தாரா? இல்லை. குற்றம் செய்தது நாம. ஏன் குற்றம் செய்தது நான்? அல்லேலூயா. பாவம் செய்தது நான். அல்லேலூயா. அக்கிரம் செய்தது நான். அல்லேலூயா. ஆனால் எல்லாவற்றையும் தன்னைத்தான் என்ன பண்ணார்? சுமந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம், மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டாரா? மெய்யாகவே. அது வேற வழியில் சொன்னேன்னா சத்தியமானு கூட சொல்லுவாங்கல்ல சிலர். ஆனால் எங்கே சொல்கிறது? மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அந்த சூழ்நிலை தான் அந்த தாய் அவரை பார்த்து அழுகிறாரு. சீசனை பார்த்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? அதோ உன் தாய். அல்லேலூயா. ஏன் சொல்கிறார் தெரியுமா? அந்த தாய் அழும்போது ஒரு காரியத்தை சொல்கிறார் ஆண்டவர், எனக்காக அழாதீங்கம்மா, எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, இருக்கிற பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி நமக்காக என்ன பண்ணுறோம்? நமக்காக மட்டும் நம்ம அழுகுறோம், மற்றவருக்காக அழுகுறது கிடையாது.
நமக்காக மட்டும் ஜெபம் பண்ணுறோம், மற்றக்காக நம்ம ஜெபம் பண்ணுற கிடையாது. நம்ம நல்லா இருந்தால் போதும். அல்லேலூயா. ஆனால் அப்படி ஆண்டவர் நினைக்கல. அப்போ பாரு, அந்த சூழ்நிலை கூட நீ எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக நம்முடைய பிள்ளைக்காக அழுங்கன்ட்டு சொன்னார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சுமந்த தேவன், எல்லாவற்றையும் சகித்த தேவன், அவர் சுக்குரூபமாய் அடிக்கப்பட்டார். அநேக காரியங்களால் அடிக்கப்பட்டாருக்கு. யாருக்காக தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் இன்றைக்கு நம்ம சபையில் உட்காந்து கொண்டு இருக்கிறோமே, இன்னும் நம்ம பாவியில் தான் இருக்கிறோம். நான் நீதிமானம் சொல்றதற்கு நான் பார்த்துறேன் நல்ல. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் கரெக்டாக இருக்கிறேன். இல்லை, ஏதோ ஒரு வழியில் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் உள்ள இடத்துல இருக்கிறது. உள்ள இடத்துல சொல்றதை பார்க்க என்ன இடத்துல இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம இடத்துல இருக்கிற காரியங்களை மாறணும்னு சொன்னா, திரும்ப 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 ஒரு சிறில அடிக்க கூடாது என்று சொன்னால், தேவாதி தேவனை முழு மனத்தோடும் முழு இறுதித்தோடும் தேவனுக்கு பிரியமான காரியம் செய்யும்போது கர்த்தர் பரலோகத்தில் சந்தோஷப்பட, கர்த்தர் தாமே இந்த வாக்குறுதலை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.